என்ன அப்ப இன்னைக்கு வேதத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ஏனோக்கை பத்தி, ஏனோக்குடைய விசுவாசத்தை பத்தி நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். நான் செவ்வாய்க்கிழமை இதை பத்தி பேசினேன் பைபிள் ஸ்டடியில. அதை காட்டி இதுல ஒரு மிகப்பெரிய காரியங்களை நான் என்ன செய்ய போறேன்? பேச போகிறேன். ரைட். இப்ப இந்த பைபிள்ல எபிரேயர் புத்தகத்தை பார்க்கும்போது மேல இந்த விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றார்கள் என்று இருக்குது. அதுல முதலாவது நற்சாட்சி பெற்றால வேதம் யார சொல்லுதுண்டா ஆபேல குறிச்சு சொல்லுது. யார குறிச்சு சொல்லுது? ஆபேல குறிச்சு சொல்லுது. ரெண்டாவது யார சொல்லுதுண்டா ஏனோக்க பத்தி சொல்லுது. மூன்றாவது யார சொல்லுதுண்டா நோவாவை பத்தி சொல்லுது. ரைட். இந்த ஆபேலை குறிச்சு சொல்லும் போது அது ரட்சிப்பு. ஆபேல் என்ன செய்தாரு? காணிக்கையை கொண்டு போகும்போது ஒரு பலியை கொண்டு போனார், ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு போனார். அது என்னத்துக்கு சமானம்? எனக்கு பதிலாக ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபேல் என்னத்தை பலியை கொண்டு போது என்னத்தை நினைவு கூறப்படுது? இப்படித்தான் ஒரு நாள் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்ன ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய போறாரு? கல்வாரி சிலுவையில பலியிட போறார். அப்ப அந்த பலியின் மூலமா நான் நீதிமானாக்கப்பட போகிறேன், நான் சுத்திகரிக்கப்பட போகிறேன். ஆபேல் என்ன செய்தாரு? அவர் காணிக்கையை பலியை கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது? ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து அதை என்ன செய்யுது? அந்த விசுவாச வாழ்க்கையில முதலாவது நாங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறோம். அப்ப உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் எங்க ஆரம்பமானதுன்னா உங்களுடைய ரட்சிப்புல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படுவேன், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே. எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய தேவன், அவரே என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக என்ன இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வருது பரிசத்திலிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறார். என்னை அழைத்து கொண்டு போக மறுபடியும் மேகத்தின் மேல் வரப்போகிறார். என்னை அவரோடு கிட்டி சேர்க்க போகிறார். அங்கு அவரோடு நித்திய காலமா என்னை வாழ வைக்க போகிறார். இதெல்லாம் யார் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது அதிக நிச்சயமா இருக்குது. நீங்க மீட்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலக்கிரயமா கொடுத்து உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா புத்திரவான்களா இருக்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப ஆபேலுடைய அந்த ஆபேலுடைய விசுவாசத்துல ஆபேலுடைய காரியம் என்னத்தை வெளிப்படுத்துது? நாங்கள்லாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டாவது ஏனோக்கை பத்தி சொல்லுது. இப்ப ரட்சிக்கப்பட்ட ஏனோக்கு, ரட்சிக்கப்பட்ட நாங்க எப்படி வாழணும்? கடவுளுக்காக வாழணும், கடவுளோட வாழணும், கடவுளுடைய வழியில நடக்கணும், கடவுளோட நெருங்கி உறவாடணும். ரைட். இப்ப சொல்லுங்க, அப்ப ஆபேல் என்னத்தை குறித்து சொல்லுது? ஆபேலுடைய காரியம் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற இந்த விசுவாசத்தை பத்தி சொல்லப்படுகிற வீரர்கள்ல ஆபேலுடைய சம்பவம் என்னத்தை பத்தி நமக்கு சொல்லுது? ரட்சிப்பை குறிச்சு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பை குறிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ரெண்டாவது என்னத்தை பத்தி சொல்லுது? ரெண்டாவது யாரை பத்தி சொல்லுது? ஏனோக்கு. ஏனோக்கை பத்தி ஏன் சொல்ல? ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி வாழணும்? இந்த ஏனோக்கை பத்தி படிக்கும் போது நம்ம என்னத்தை படிக்க போறோம்டா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி வாழணும்? கடவுளோட வாழணும், கடவுளுடைய வழியில நடக்கணும், கடவுளோட நெருக்கமா வாழணும், கடவுளோட சஞ்சரிக்கணும். சஞ்சரிக்கணும் என்ன அர்த்தம்? கடவுளுடைய வழியில நடக்கணும், கடவுள் போதிக்கிறபடி நடக்கணும், கடவுளோட நடக்கணும், நெருங்கி உறவாடணும், கடவுளோட நேரம் செலவழிக்கணும். இந்த காத்தான் பார்க்க போகிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். என்ன சொல்லுங்க? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இதுக்கு ஆங்கில பைபிள் எப்படி சொல்லுதுண்டா, நம்ம தமிழ் பைபிள்ல சஞ்சரித்தான் என்று இருக்குது. ஆங்கில பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குதுண்டா, ஏனோக்கு தேவனோடு நடந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்தான். இன்னொரு பைபிள்ல சொல்லுது ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடினான். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடினான். அதை இப்படின்னு சொல்லலாம், நடக்கும்போது தேவனோடு நடக்கும்போது தேவன் அவனுக்கு பிரசங்கிப்பிச்ச காரியங்கள் அவன் கேட்டான், இவன் தேவனோடு பேசினான், இவன் ஜெபம் பண்ணினான். அப்ப ஏனோக்கு தேவனோடு பேசுகிறவனா இருந்தான், தேவன் சொல்றத கேட்கிறவனா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு பேசுகிறவனா இருந்தான், தேவன் பேசுகிறத கேட்கிறவனா இருந்தான். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்க எப்படி இருக்கணும்? தேவனோடு தொடர்ந்து பேசுகிறவங்களா இருக்கும், அவர் பேசுகிறத கேட்கிறவங்களா இருக்கும், செவி கொடுக்கணும். நம்மளும் பேசணும், அவர் பேசுறதையும் கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நம்ம ஏனோக்கு செய்த ஒரு காரியத்தை தான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளோட பேசுறதை கேட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த காரியங்கள் தான் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு நடந்தாலும் இதுதான் காரணம். இன்னொன்று இருக்குது,
இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு பல மணித்தியாலங்களை செலவிட்டான். 360 வருஷங்களை செலவிட்டான். என்ன சொல்லுங்க? ஏனோக்கு தேவனோடு நேரத்தை செலவழித்தான். என்னத்தை செலவழிச்சான்? இப்ப நீங்க காலம்பர 7:30 இருந்து இப்ப 10 மணி வரைக்கும் என்ன செய்தோம்? நீங்க ஆண்டுடைய பிரசன்னத்துல ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேரம் பொன் போன்ற உலகத்துல சொல்லுவாங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டுடைய ஆலயத்துல, பிரசன்னத்துல நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நேரங்களுக்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப தேவனோடு சஞ்சரித்தான்ன்றதுக்கு இவ்வளவு அர்த்தம். நெருங்கி உறவாடினான், நேரத்தை செலவழித்தான், தேவனோடு நடந்தான். இன்னொரு பைபிள்ல சொல்லுது தேவனுடைய வழியில் நடந்தான். தேவனோடு வழி நடந்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு வழி நடந்தான், தேவனுடைய வழியில் நடந்தான், ஆணுடைய போதனையின்படி நடந்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப இதுதான் அதுக்குரிய அர்த்தம். ரைட். பைபிள்ல ஏனோக்கை பத்தி 5 இடங்கள் இருக்குது. என்ன அதுல 2 இடம் 1 நாளாகமம் 1:3 அது எடுக்க வேணாம். 1 நாளாகமம் 1:3 இருக்குது. லூக்கா 3:37 இருக்குது. இதுல என்ன சொல்லுதுன்னா சரித்திரத்தை பத்தி சொல்லுது. இவனுக்கு பிறந்தான், அவனுக்கு பிறந்தான் சொல்லும் போது ஏனோக்கினுடைய காரியத்தை பிறப்பை பத்தி சொல்லுது. இந்த ஏனோக்கு யாருடைய மகனண்டா? ஏனோக்கு யாருடைய மகனண்டா? இந்த சேத்தினுடைய வழியில் வந்தவன். யாருடைய வழியில வந்தவன்? சேத்தினுடைய வழியில வந்தவன். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஜூதா 1 அதிகாரம் 13-14. ஜூதா புஸ்தகம் ஜூதா 1 அதிகாரம் 14-15 வசனம். ரைட். அதுல சொல்றது பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்கு எத்தனாம் தலைமுறை? 7ஆம் தலைமுறை. ஏன் பைபிள்ல இந்த 7ஆம் தலைமுறை ஏனோக்கை பத்தி சொல்லணும்? ஏனென்றா அவனுக்கு முன்னுக்கு பிறந்த ஏனோக்கு ஒருத்தன் இருக்கிறான், ஏனாக்கு அப்படின்னு. அவங்க எல்லாம் பொல்லாதவர்கள், பாவிகள், துன்மார்க்கர், ஆண்டவருக்கு விரோதமா செயற்படுகிறவங்க. அவங்க காயினுடைய பிள்ளைகள், காயினுடைய வழியில சந்ததியில வந்த 3ஆம் தலைமுறையான பிள்ளைகள். அப்ப ஏனாக்கின் புத்திரர் என்று வேதத்துல நிறைய பேரை பத்தி சொல்லுது. அப்ப அவங்களோட ஏனோக்கு தான். அப்ப அதுல சொல்லும் போது அவங்க அந்த ஏனோக்கு, காயினுடைய வழியில வந்த ஏனோக்கு எத்தனாம் தலைமுறை? 3ஆம் தலைமுறை. எத்தனாம் தலைமுறை? 3ஆம் தலைமுறை. ஆனா இங்க எத்தனாம் தலைமுறை ஏனோக்கை பத்தி சொல்லுது? இன்றைக்கு பாருங்க, என்ற உங்களோட பேர்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழலாம், ஆனா நீங்க விசுவாச வாழ்க்கை வாழணும். அப்ப ஆண்டவர் உங்களை குறிப்பிட்டு சொல்லுவார், இந்த தலைமுறையில பிறந்த, இந்த கிராமத்துல பிறந்த இந்த கோபால், என்ன இந்த கோபால் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார். பைபிள்ல ஏனோக்கு எப்படி சொல்லுது? மற்ற ஏனோக்கை பத்தி சொல்லல, தெளிவா சொல்லுது 7ஆம் தலைமுறையில பிறந்த ஏனோக்கு. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? 7ஆம் தலைமுறையில பிறந்த, 3ஆம் தலைமுறையில பிறந்த ஏனோக்கு இல்ல, காயின் வழியில வந்த ஏனோக்கு இல்ல, ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணின அந்த குடும்பத்துல வந்த ஏனோக்கு இல்ல, என்னை நம்பி என்னை விசுவாசிச்சு வந்த பரிசுத்த சந்ததி. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அந்த ஏனோக்கு. அப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அதுல மிச்சத்தை புறவு பார்ப்போம். அப்ப எத்தனாம் தலைமுறை ஏனோக்கு? 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. அப்ப இந்த 1 நாளாகமம் 1:3 லூக்கா 3:37 யூதாலையும் வர்ற அந்த ஏனோக்கு எத்தனாம் தலைமுறையில வர்ற ஏனோக்கு? 7ஆம் தலைமுறையில வர்ற ஏனோக்கு. அப்ப அந்த ஏனோக்கை பத்தி தான் இங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. என்ன அப்ப இந்த ஏனோக்குக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனோட பேர் என்னது? மெத்துசலா. என்ன பேர்? மெத்துசலா. இந்த மெத்துசலாக்கு பேரனுடைய அர்த்தம் என்னண்டா, இந்த மெத்துசலாவினுடைய பேரனுடைய அர்த்தம் என்னண்டா, என்ன இவன் மரிக்கும் போது அது வரும், இவன் மரிக்கும் போது அது வரும். எது வரும்? இவன் மரிக்கும் போது எது வரும்? வெள்ளம் வரும். நோவாட காலத்துல என்ன வருது? வெள்ளம் வருது, நியாய தீர்ப்பு வரும். மெத்துசலாவினுடைய பேர் அர்த்தமே அதாவது ஏனோக்குடைய பிள்ளையினுடைய பேரின் அர்த்தமே இவன் மரிக்கும் போது அது வரும். அந்த பேருடைய அர்த்தமே அதுதான். அப்ப ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்துறாரு? இவன் உண்ட புள்ள இவன் மெத்துசலா மரிக்கும் போது நியாய தீர்ப்பு வரும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? ஏனென்றா உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் பாவம் பெருகிருச்சு, அக்கிரமம் பெருகிருச்சு. அப்ப நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றான். ஏனோக்கும் பிரசங்கம் பண்ணினான்னு பைபிள் சொல்லுது.
என்னத்தை பத்தி பிரசங்கம் பண்ணினான்னு தான் ஜூதால இருக்குது. அதான் பார்க்க போறோம் இன்றைக்கு. அப்ப பாருங்க, இந்த இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்துல பாருங்க, ஆதாம் ஏவாள் ஏன் தோட்டத்தோடு வெளியே வந்தாங்க? பாவத்தின் காரணமாக, கீழ்ப்படியாமையினால அவங்க வெளியே வந்து சாபத்துக்குள்ள வாழ்றாங்க. சந்ததி சாபத்துக்குள்ள வாழுது. அப்ப சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, மீறுதல் நிறைந்த இந்த உலகத்துல ஏனோக்கு கடவுளோடு கூட கடவுளுடைய வழியில நடந்தான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கடவுளை விசுவாசிச்சு கடவுளின் வழியில நடந்தான். இன்றைக்கு நம்ம வாழுகிற உலகத்திலையும் பாவம் பெருகி இருக்குது, அக்கிரமம் பெருகி இருக்குது, வியாதி வேதனைகள் குறைவு எல்லாம் பெருகி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஏனோக்கினுடைய தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார். ஏனோக்குடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்குடைய தேவன். இன்னைக்கு படிச்சாங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் அவர் துணை, அவரை என்னாலும் நடத்திடுவாரே, ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்தினும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் கடவுளை இறுதி வரைக்கும் நம்ப போறீங்க? இறுதி வரைக்கும் நம்ப போறீங்க. நீங்க நம்பும் போது அவர் உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை வெக்கத்தின் பாதியிலிருந்து தூக்கி எடுப்பார், மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். ரைட். அப்ப இந்த பாவம் அக்கிரமம் நிறைந்த இந்த விழுந்து போன உலகத்துல ஏனோக்கு கர்த்தரோட நெருங்கி உறவாடி, கர்த்தருடைய வழியில நடந்து, கர்த்தரோட நேரம் செலவிட்டு, அவன் சாக்கு போக்கு சொல்லல, அவன் ஆண்டவரோட நேரம் செலவிட்டான். ஜெபம் பண்ணாததுக்கு சாக்கு போக்கு சொல்லல, பைபிள் படிக்காததுக்கு சாக்கு போக்கு சொல்லல, என்ன அவன் மற்ற காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லல, கடவுளோடு கூட நடந்தான். எப்ப நடந்தானா? 2 நாள் ஜெபிச்சான், 3ஆவது நாள் ஜெபிக்கலன்னு சொல்லல. 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். 365 வருஷத்துல அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தேவனுடைய வழியில நடந்திருக்கிறான். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடக்கம் 24ஆவது வசனம் வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், ரைட், நாம் அப்போ சொன்ன மெத்துசலாவினுடைய பேரினுடைய அர்த்தம் என்ன? இவன் வரும், இவன் சாகும் போது அது வரும். என்ன சொல்லுங்க? இவன் சாகும் போது அது வரும். எது வரும்? நியாய தீர்ப்பு வரும். எது வரும்? நியாய தீர்ப்பு வரும். சரி, வெள்ளம் வரும், அழிவு வரும். சரியா? தேவனுடைய கோபாக்கின வெளிப்படும், நியாய தீர்ப்பு வரும். அதான் மெத்துசலா. ரைட். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். வாசிங்க. ரைட். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் எத்தனை வருஷமா? அப்ப 300 நாள் இல்ல. ஏனோக்கு தேவனோட எத்தனை வருஷம் வழி நடந்தான்? எத்தனை வருஷம் நெருங்கி உறவாடினான்? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறான்? எத்தனை வருஷம் ஆணுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறான்? எத்தனை வருஷம்? 300 வருஷம். எத்தனை வருஷம் பாருங்க. ஒரு மனுஷன் உலகமே கடவுளுக்கு விரோதமா நடக்கும் போது, உலகமே கீழ்ப்படியாம இருக்கும் போது, உலகமே ஜெபம் பண்ணாம இருக்கும் போது, என்ன சுத்தி, அப்ப உங்களை சுத்தி நிறைய பேர் ஜெபம் பண்ணாம இருந்தாலும், கடவுளை தேடாம இருந்தாலும், கடவுளை நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருப்பீங்களா இருந்தா நீங்க கடவுளோடு நெருங்கி உறவாடுவீங்க, நீங்க தேவனோட நேரம் செலவிடுவீங்க. இந்த சபையில எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி போனாலும் நீங்க எழுப்பி போக மாட்டீங்க. விசுவாசிக்கிறவங்க, கடவுளை உண்மையா தேடுறவங்க இருந்து வார்த்தையை கேட்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 1000 சாக்கு போக்குகளை போனவங்க சொல்லலாம், ஒன்றை ஆண்டவர் கணக்கில் கொள்ள மாட்டார். பைபிள் சொல்றது, நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தருடைய வசனம் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தும். விளங்குதா? வேத வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது. அப்ப வசனம் மிகவும் முக்கியம், வார்த்தை மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் இப்ப போயிட்டு வெளியில போயிட்டு மற்ற வேலை செய்யறதுனால பிழைக்க மாட்டீங்க. எதனால பிழைப்பீங்க? தேவனுடைய வார்த்தையினாலதான் பிழைப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானும் போகலான்னு தான் நினைச்ச, நல்ல வேலை போகல. அப்படியா? அப்ப ரைட். அப்ப எப்படி இருக்கணும்டா? இப்படித்தான் இருக்கணும். என்ன விசுவாச வாழ்க்கை வாழுகிற ஏனோக்கு தேவனுடைய வழியில நடந்தான். எத்தனை வருஷம் நடந்தான்? 300 வருஷம் நடந்தான். 300 வருஷம் நடந்தான். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமா இருக்கலாம், அக்கிரமம் நிறைந்த உலகமா இருக்கலாம், குறைவு பஞ்சம் பட்டினி நிறைந்த உலகமா இருக்கலாம். கடவுளை விசுவாசிக்கிற உங்களோட வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஏனென்றா ஏனோக்கினுடைய தேவன் என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்குடைய தேவன் என் தேவன். அப்ப நம்மளும் ஏனோக்க போல கடவுளுடைய வழியில நடக்கணும், கடவுளோட நெருங்கி உறவாடணும், கடவுளோட நேரம் செலவிடணும், கடவுளோட சஞ்சரிக்கணும், கடவுளோட என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். அதை சஞ்சரித்தல் என்று சொல்லும் போது கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பத்தி தான் சொல்லுது. சஞ்சரித்தல், அறிந்து கொண்டான், பைபிள் அடிக்கடி வரும்.
அவன் இவனை அறிந்தான். அறிந்தான் என்ற இணைகிறது, கணவன் மனைவியா ஒன்றா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய குடும்பத்துல ஒன்றா வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, நான் கதைக்கிறதே கிடையாது. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, கணவன் மனைவியோட கதைக்கிறது கிடையாது, மனைவி கணவனோட கதைக்கிறது கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளோட கதைக்கிறது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோரோட கதைக்கிறது கிடையாது. இன்னைக்கு அதே போலதான் தேவன் நம்ம அப்பான்னு சொல்றோம், நீங்களும் நானும் கடவுள் அப்பான்னு சொல்றோம், என்ன அவர் என்ற ஆண்டவர் சொல்றோம். நம்ம வெறுமனே வழி பிரகாரமா சொல்றோம், என்ன நாங்க ஒரு கடவுளுடைய குடும்பத்துல ஒருத்தங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா நம்ம அவரோட கதைக்கிறது கிடையாது, அவர் கதைக்கிறது கேட்கறது கிடையாது. அவர் இப்படி பேசும்போது அழுவி போயிடுறது. அப்ப இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது, குடும்ப உறவு இப்படித்தான் இருக்குது, ஆண்டவரோடான உறவு இப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு குடும்ப உறவு அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரோடு இப்படி இருக்கிறதால தான் குடும்பம் அப்படி இருக்குது. ஆண்டவரோட நம்ம ஐக்கியமா இருந்தா, ஆண்டவரோட நம்ம நெருக்கமா இருந்தா, ஆண்டவருடனான உறவுல சரியா இருந்தா குடும்பம் சமாதானமா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், வெற்றியா இருக்கும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். கடவுளோட நம்ம உறவுல சரியா இல்லாட்டி எதுவுமே சரியா இருக்காது. விளங்குதா? கடவுளோட சரியா இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். கடவுளோட சரியா இல்லாட்டி வியாதிக்காக எங்கேயாச்சும் ஓடணும், அலையணும், அந்த அங்க போகணும், இந்த இங்க போகணும், அற்புதத்துக்காக அங்க இங்க அலையணும். ஆனா கடவுளோட ஒரு உறவு சரியா இருக்கமா இருந்தா அற்புதத்துக்காக நீங்க அலைய தேவையில்ல, உங்களிடத்துல அற்புதத்துக்காக அநேகர் ஓடி வருவாங்க, உங்களிடத்துல ஜெபம் பண்ண அநேகர் ஓடி வருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ஓடி அலைகிறவங்களா இருக்கக்கூடாது, ஆண்டவர் உங்களை கொண்டு சுகமாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, அங்க ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தான், அதுக்கப்புறம் குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்குடைய நாள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு, சத்தமா சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கையில், ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில், வேதம் வாசித்துக் கொண்டிருக்கையில், அன்றைக்கு பைபிள் இல்லை, ஆனா இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், வேதம் வாசித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஒரு நாள் ரகசிய வருகை ஆண்டவர் வருவார், என்ன ரகசிய வருகையில் ஆண்டவர் வருவார். அப்ப வயல்ல 2 பேர் வேலை செய்ய, ஒருத்தன் காணாம போயிடுவான். சேர்ச்சில் இப்படி ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது என்ன இப்ப இருக்கிற நீங்க எல்லாம் காணாம போயிருவீங்க. இப்ப போனாக்கள்லாம் ஒரு நாள் இந்த இடத்துல இருப்பாங்க, எங்கடா காணாம போயிட்டாங்கன்னு பார்த்தா அது கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் விளங்கும். என்னது? அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வரும், 7 வருஷம் உபத்திரவ காலம். 666 அடிச்சாதான் இன்றைக்கு இன்றையில நேற்றிரவுல இருந்து நியூஸ் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, QR கோட் இருந்தா தான் இப்ப பெட்ரோல் அடிக்கலாம், பைக்கு 5 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்கலாம். இன்றைக்கு இன்றையிலிருந்து QR கோட் இருந்தால் தான் பெட்ரோல் அடிக்கலாம். அப்போ ஒரு நாள் 666 காட்டினா தான் பெட்ரோல் அடிக்கலாம். 666 கையிலையும் தலையிலையும் காட்டினா தான் மரக்கறி வாங்கலாம், இறைச்சி வாங்கலாம். எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக ஓடினாலும் உங்களோட கையில் 666 இல்லாட்டி அன்றைக்கு நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. அங்கே கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அன்றைக்கு எல்லாம் நிறைய அப்படியே சர்ச்சில் இருப்பாங்க, ஆண்டவரே நல்லவரே வல்லவரேன்டுவாங்க. ஆண்டவர் கேட்க மாட்டார். பிறகு என்ன செய்வாங்க, 4 மணி வரைக்கும் இருந்துட்டு எழும்பி சாப்பிடுவோம் என்று சொல்லிட்டு போகும்போது அப்போ இறைச்சி கடைக்கு போவாங்க, இறைச்சி நிறைய இருக்கும். இன்றைக்கு இறைச்சி முடிஞ்சிடும், அன்றைக்கு இறைச்சி நிறைய இருக்கும். ஆனால் எவ்வளோ காசு நிறைய இருக்கும், காசு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, இறைச்சி தரமாட்டாங்க, மரக்கறி தரமாட்டாங்க. விளங்குதா? அப்போ நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், இறைச்சி முடிஞ்சிடும்னு ஓடுறாங்க, ஆனால் அன்றைக்கு இறைச்சி நிறைய இருக்கும், எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அன்றைக்கு 666 இங்கே இருக்கும், 666 இங்கே இருக்கும். நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், நான் கடவுளை நம்புறேன், இப்போ நம்பாம அப்போ நம்பி ஒரு பிரயோசனமும் இல்லை. அண்ணா அதுக்கப்புறம் 2 நாள் சொல்லுவீங்க நம்புறேன், சரி வாங்கி காட்டிட்டு வாங்கிட்டு போய்க்கிறேன். அப்போ சொல்லியும் அவங்க இப்போ 666 அடிச்சுட்டு வா, QR கார்டை காட்டு, நான் பெட்ரோல் அடிக்கிறேன். அது இன்றைக்கு சொல்கிறான். அன்றைக்கு சொல்லுவான் நீ 666 காட்டு, நான் பெட்ரோல் அடிக்கிறேன். என்ன அப்போ அதுக்கப்புறம் இல்லை நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், எனக்கு 666 தேவையான வந்துடுவீங்க. எத்தனை நாள்? கடைசியில் என்ன சொல்லுவீங்க, சரின்னு அடிப்போன்னுட்டு அடிப்பீங்க. அதான் அப்படி தான் நடக்க போகுது. அப்போ இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் அலட்சியம் பண்ணுறாங்க, ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. அப்போ அவனுடைய கிரியைக்கேற்ற பலனை அவனோடு கூட வருகிறது. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் இருந்து கேட்கறதுனால இதன் கிரியைக்குரிய பலனை ஆண்டு உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காலம் சமீபமாக இருக்குது. ஏனோக்கும் அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறேன், அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் மிக கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இது ஏனோதான் ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசலை, இதுதான் வேத வசனத்தின் சத்தியமாக இருக்குது. இன்றைக்கு பாருங்கள், இந்த QR கார்டு நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். நீங்கள் காசு வச்சிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ காசும் நான் உனக்கு 2000 தரேன் 1000 தரேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவன் அடிக்க மாட்டான், அடிக்கவே மாட்டான். பெட்ரோல் தட்டுப்பாடு. ஒரு நாள் இப்படி தான், ஒரு நாள் எல்லாம்
முடிவில் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கடவுள் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அந்த ரகசிய வருகையில் இன்றைக்கு இருக்கிற நீங்கள், ஆண்டவர் விசுவாசிக்கிற நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஆண்டவர் அலட்சியம் பண்ணி, வார்த்தை அலட்சியம் பண்ணி இருக்கிறவங்க இந்த இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய நேரம் 10 மணி ஆனதுக்கப்புறம் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்து பிரயோசனம் இல்லை. அதனால இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருக்காம ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் உங்களோட பிள்ளைகளை எச்சரிங்க, கடவுளுடைய வழியில் நடங்க, ஏனோக்க போல நடங்க, ஆபேல போல நடங்க, காயினை போல இருக்காதீங்க. மற்றவங்க மேல எரிச்சலா பொறாமையா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏனாதானு ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டு ஆண்டவருக்கு ஒழுங்கா கொடுக்காம இருக்காதீங்க. ஆபேல போல இருங்க, கடவுள் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இங்க என்ன சொல்லுது பாருங்க, ஏனோக்கு என்ன செஞ்சானா 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தான். அவன் அப்ப நான் சொல்லி கொண்டிருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், என்ன சொல்லுங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், தேவனோடு பேசி கொண்டிருக்கையில், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கையில், ஆண்டுடைய சமூகத்தில் ஆலயத்தில் இருக்கையில் என்ன செய்யப்பட்டானா? எடுத்துக்கொள்ளப்பட்டானா. யார் எடுத்துக்கொண்டது? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் நாங்கள் இப்படி ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய ரகசிய வருகை இருக்க போது அது திருடன் வருகிற விதமா இருக்கும், ஒருத்தனை அறிய முடியாது. அப்ப என்ன செய்வோம்? இமைப்பொழுதுல நம்ம காணாம போவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆராய்ச்சி கொண்டு போய் கண்ணை முடிச்சு பக்கத்துல பார்க்கும்போது ஒருத்தனை காணாம போயிடுவான். அப்படித்தான் அந்த காணாம போனவங்களை தான் நம்ம இருக்கணும். அப்ப காணப்படுறவங்கள இருக்க, அப்ப சில பேர் அப்படி இருப்பாங்க. அந்த காணப்படுற ஆக்கள் யாரு தெரியுமா? அந்த ரகசிய வரையில இங்கே இருக்கிறது யார் தெரியுமா? காணப்படாத தேவனை விசுவாசிக்காதக்கள் இங்கே இருப்பாங்க. காணப்படாத தேவனை விசுவாசிக்கிற ஆக்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் காணப்படாம போவோம், மறுரூபமாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்துல அந்த 666 அந்த பிரச்சனைகள், பிசாசு, அந்தி கிறிஸ்து, ஏன்னா நான் இயேசு, நீ இப்ப என்னைய நம்புன்னு சொல்லுவான். அப்ப பின்னுக்கு அவங்களுக்கு பின்னுக்கு சில பேர் திரிவாங்க, ஏமாற்றப்படுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு ஆண்டுடைய 2ஆம் வருகை மேகத்தின் மேல இருக்கும். அப்ப கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, நாங்க அவரோடு கூட வருவோம். வரும்போது அப்ப இந்த துன்மார்க்கர்கள், இந்த உபத்திரவ காலத்துல வாழ்ந்தவங்கலாம் வந்து நிற்பாங்க. அப்பையும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்தவங்க, ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், மரணமே வந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்காதவங்க, 666 அதை போடாதவங்களை ஆண்டவர் தமிழ் சேர்த்து கூட்டி சேர்ப்பார். அப்பையும் ஆண்டவரை நம்பாம 666 குத்திய அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்றவனை அவ அக்கினிக்குள்ள இரையாக்கிடுவார், சுட்டரிப்பார். ஆகையினால நீங்க எப்படி இருக்க போறீங்க? ரைட் பினாஸ் அப்படியா? அப்ப நான் என்ன செய்யறேன்? உபத்திரவ காலம் வரட்டும், அப்ப நான் 666 போடாம வாழ்றேன் அப்படி இருக்காதீங்க. இப்பவே ஆண்டவருக்கு சாட்சியா வாழுங்க, இப்பவே ஆண்டவரோட நெருக்கமா வாழுங்க, இப்பவே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இதுதான் இங்க இருக்குது. அப்ப இன்றைக்கு இதை வச்சுக்கொண்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்ப இப்ப நம்ம எபிரேயர் 11க்கு வருவோம். அப்ப விசுவாசத்தினாலே அங்க சொல்றத பாருங்க, ஏனோக்கு, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப இன்றைக்கு நம்ம ஆட்கள் கேட்டா பேர் விசுவாசி என்று சொல்றாங்க. ஆனா ஜபம் என்னது? ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். அவங்க எடுத்துக்கொள்ளும் ஜபிக்கிறது என்னது? நம்ம ஆட்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜபிக்கிறது என்னத்தை ஜபிக்கிறாங்க? கெரிய நான் பட்டிக்குள்ள போகணும், கெரிய செத்து போகணும். ஏனோக்கு எடுத்துக்கொண்டது சரீர மரணம் இல்லை. ஏனோக்கு ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார், உயிரோட எடுத்துக்கொண்டார். ஆனா ஆண்டவர் உங்களை சாகும்படிக்கு படைக்கல, வாழும்படிக்கு தான் படைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல இருந்து மரணம் வராது. ஆண்டவர் ஒருவனையும் மரணத்தினால தண்டிக்க மாட்டார். மரணம் ஆண்டவரிடத்திலிருந்து வராது. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி செய்கிறவன். பிசாசு திருடன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன். நீங்க சாகணுமா இருந்தா பிசாசுட்டு தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பிசாசே, சாத்தானே, என்னைய கொன்று அப்படின்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஜீவனை மட்டும்தான் கொடுப்பார், யாரையும் கொல்ல மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பிசாசு திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமா இருக்கிறான். நானோ ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க பாருங்க, ஏனோக்கு தேவனை விசுவாசிச்சு வாழ்ந்ததுனால அவன் மரணமே இல்லாம வாழ்ந்தான். ஆண்டவர் நமக்கு நீடித்த வாழ்வையும் தருவார், நித்தியமான வாழ்க்கையும் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நித்திய வாழ்வு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற வேணுமோனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, மரணம் இல்லாத வாழ்க்கை அடையும்படிக்கு, என்றென்றும் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைன்றது என்றென்றும் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை வாழும்படிக்கு தான் குமாரனை தந்தருளினார். அப்ப இயேசுவையே கொடுத்தவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையே கொடுத்தவர் அவரோடு கூட வாழ்கிற நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கைய எனக்கு கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க தேவனை விசுவாசிச்சு அவருடைய வழியில் நடப்பீங்களா இருந்தா
ஆண்டுடைய ரகசிய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவேன் விசுவாசிக்கிறீங்க? கையே உயரலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டுடைய ரகசிய வருகையில நாங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப எப்படி வாழணும்? ஏனோக்கு போல தேவனோடு நெருக்கமா வாழணும். பாவம் இருக்குதான், சாக்குப்போக்கு ஏனோக்கு சொல்லலையே. என்ன ஏனோக்கு என்ன பைபிள் சொல்லலை. ஏனோக்கு சந்தேகத்தினால் சுத்தி வர பாவம் நிறைந்தபடினால் அவன் என்ன செஞ்சான்? ஆலயத்துக்கு போகாம ஜெபம் பண்ணாம என்ன செஞ்சான்? எனக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகாம வேலைக்கு போனான்னு போடல. எப்படி போட்டிருக்குது? உலகம் முழுக்க பாவம், தேசம் முழுவதும் பாவம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பிள்ளைக்கு மெத்துசலான்னு பேர் வை, நியாய தீர்ப்பு வரப்போகுது. அப்ப அவன் எப்படி வாழ்ந்தான்? அவனும் சாட்சியா வாழ்ந்தான், அவனும் தேவனோட ஐக்கியமா வாழ்ந்தான். மற்றாக்களுக்கு உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம் பண்ணினான் தெரியுமா? அதுதான் ஜூதால பார்க்க போகிறோம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. ஜூதா 1 அதிகாரம் 14-15 வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆம் ஆம் ம் 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 ரைட். அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்தும். இப்ப ஏனோக்கு அவன் வாழ்ந்த நாட்கள்ல அவன் 365 வருஷம் வாழ்ந்தான். ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 365 வருஷம் வாழ்ந்தான். இந்த 365 வருஷத்துல 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு நெருக்கமா வாழ்ந்தான். அப்ப சும்மா வாழல, அவன் ஏதோ செஞ்சிருக்கிறான், ஏதோ பேசி இருக்கிறான், ஏதோ பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். ஏனோக்கினுடைய பிரசங்கம் சொல்லலாம், ஏனோக்கினுடைய எச்சரிப்பின் பிரசங்கம் சொல்லலாம். அப்ப ஏனோக்கு என்னத்தையோ பிரசங்கம் பண்ணி இருக்கிறான், என்னத்தையோ சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்? ஆதாமுக்கு 7ஆம் தலைமையான ஏனோக்கு இவர்களை குறித்தும் எவர்களை குறித்தும் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். அப்ப ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினானா? என்ன பிரசங்கம் பண்ணினானா? அவனுடைய பிள்ளைகளுடைய பேரே அதுதான். என்ன நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதான் பேரே. அப்ப என்னத்தை பிரசங்கம் பண்ணினானா? எல்லோருக்கும், இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். எல்லாம் சொல்லுங்க, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். அந்த நாட்கள்ல ஏனோக்கு தவிர எல்லாம் பாவிகளா, அக்கிரமக்காரரா, முரட்டாட்டம் பண்றவங்களா, தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களா. என்ன ஆதாம போல கீழ்ப்படியாம அந்த பழத்தை புசிச்சு என்ன ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர பிரசன்னத்தை விட்டு தூரமானவர்களா, ஆலயத்துக்கு வராம தூரமா இருக்கிறவங்களா, தேவனுடைய ஏதேனும் தோட்டத்துக்குள்ள இல்லாம போய் ஒளிஞ்சு கொள்றவங்களா இருந்தாங்க. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்காம போய் ஒளிஞ்சு கொள்றாங்க, தூரமா இருக்கிறாங்க, தேவனுக்கு தூரமா இருக்கிறாங்க. மரணம் என்பது பிரிந்து வாழ்றது, தேவனை விட்டு தூரமா வாழ்றது. விளங்குது? அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களுக்கு, இப்படிப்பட்ட எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சபையில ஆண்டவரை விட்டு விசுவாசத்துல பின்வாங்கி போயிருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை மறுதளிக்கிறவங்களுக்கு, ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்றவங்களுக்கு ஒரு பஞ்சம் வருது, வசனம் இல்லாத ஒரு பஞ்சம் வருது, ஒரு நியாய தீர்ப்பு வருது, ஒரு நியாய தீர்ப்பு வருது. மனுஷன் பேசின ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் ரகசிய வருகையில மேகத்தின் மேல் ஆண்டவர் வரப்போறார், ரகசிய வருகையில வரப்போறாரு, எடுத்துக்கொள்ள போறார், 2ஆம் வருகை வரப்போகுது. அப்ப எச்சரிக்கிறாரு, பேசுறாரு பாருங்க, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரோடு கூட நெருக்கமா வாழுங்க, நீங்க நெருக்கமா வாழுங்க. சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமா வாழுவீங்கன்றா நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல அக்கினிக்கு இரையாக்கப்படுவீங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வர்றார். அதுக்கு அடுத்ததை பாருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். அவர்களில் என்ன சொல்லுங்க, அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியால் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும். இதுல 4 தடவை அவபக்தி அவபக்தி அவபக்தின்னு சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, அவபக்தி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அன்கோட்லினஸ், அப்படின்ற தேவனற்றவர்களா வாழ்றது. எனக்கு நான் தான் என்ன, நான் தான் மாஸ்டர், நான் சொல்றேன், மை லைஃப் மை ரூல்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் பைபிள் சொல்றது கிடக்கட்டும், இந்த பாஸ்டர் சொல்றது கிடக்கட்டும், இந்த இவர் போதிக்கிறது கிடக்கட்டும், அதன்படி வாழ முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம, தேவனை ஏற்றுக்கொள்ளாம, பைபிளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம, விளங்குதா? என்ன என்ன சொல்றது? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பிரசங்கி 5 அப்படித்தான் சொல்லும். என்ன ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயும் போவாத, அவன் காலை ஆலயத்துக்கு கொண்டு போ, நேரா நீ ஆலயத்துக்கு வா, என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்காம இருந்து அமர்ந்து செவி கொடு, என்ன செவி கொடுக்க சேர்வதே ஆலயத்துக்கு செவி கொடுன்னு பைபிள் சொல்லுது. அது அப்படித்தான் சொல்லும் வேதம்.
இவர் இப்படித்தான் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வேலைக்கு போய் உழைக்க முடியாது, இறைச்சி வாங்க முடியாது, மரக்கறி வாங்க முடியாது, என்ன வாங்க முடியாது. இது அவபக்தி. விளங்குதான்? ஆண்டவரையும் அவனுடைய வார்த்தையை தள்ளிட்டு, போதனைகளை தள்ளிட்டு, இவங்களோட கருத்துக்களை இவங்களை சரிப்படுத்தி கொண்டு முன்னுக்கு வந்து என்ன செய்யறது, அவங்க செய்யறது சரின்னு நினைக்கிறது. இதான் என்னது? அவபக்தி. பைபிள் 4 தடவை அவபக்தி 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 வருது. அப்ப என்ன சொல்லுது பாருங்க, அழகா சொல்லுது, அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த. இப்ப எதனால இதெல்லாம் செய்யறாங்க? அவனுடைய வார்த்தையை கேட்காம இதனால இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? அவபக்தி இருக்குது, பக்தி இல்ல அவபக்தி இருக்குது, விசுவாசம் இல்ல சந்தேகம் இருக்குது, முரட்டாட்டம் இருக்குது, கீழ்ப்படியாம இருக்குது. அப்ப யாரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். இப்படிப்பட்டவங்க கடின வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா கடின வார்த்தைகள் என்றா அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க, நம்ம இப்படி செய்வோம், அப்பதான் நம்ம உழைக்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அப்ப இது நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும், இன்றைக்கு நான் இப்ப கண்டிக்கும் போது, பாஸ்டர் கண்டிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? இல்ல ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல எங்களுக்கு எதிராக பேசுறாங்க, முறுமுறுக்குறாங்க, பகைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வர்றார், ஒன்று நியாயம் தீர்க்க வர்றாரு, ரெண்டாவது என்னத்துக்கு வர்றாரு? என்னத்துக்கு வர்றாரு? என்ன சத்தத்தை காண? கண்டிக்கிறதுக்கு வர்றார். யாரை கண்டிக்கிறதுக்கு வர்றாரு? அவபக்தியா நடக்கிறவங்களை கண்டிக்கிறதுக்கு வர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நம்ம மிகவும் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். அவபக்தியா நடக்கிறவங்களை கண்டிக்கிறதற்கும். அதுக்கடுத்து பாருங்க, ஆயிரமான எல்லாம் சொல்லுங்க, ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அன்றைக்கு ஏனோக்கோட கையில பைபிள் இல்லை. அதுக்கு அவன் சந்தையில பிறகுதான் யார் பிறக்கிறார்? மோசே பிறக்கிறார். ஏனோக்கோட கையில பைபிள் இல்லை. ஆனா ஆண்டுடைய வருகையை பத்தி அவன் வெளிப்பாடு உள்ளவனா இருக்கிறான். எப்படி அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது? ஆண்டவர் இன்னும் முதலாவதே உலகத்துக்குள்ள வரல, ஏசு பிறக்கவே இல்லை. ஏனோக்கோட காலத்துல ஏசு பிறக்கவே இல்லை. இன்னும் ஆபிரகாமே வரல, தாவீது வரல. என்ன அப்ப எப்படி அவர் முன்னறிவிக்கிறான்? எதை வச்சுக்கொண்டு முன்னறிவிக்கிறான்? 300 வருஷம் ஆண்டவரோடு பேசினான் தானே, ஆண்டவரோடு இவன் பேசினான் தானே, 300 வருஷம் ஆண்டவர் இவனோடு பேசினார் தானே. ஆண்டவர் தன்னோடு பேசுகிறவைகளை ஜனங்களுக்கு முன்னறிவித்தான். ஆண்டருடைய மவுத் பீஸா இருந்தான், அப்படின்னு ஆண்டருடைய வாயா இருந்தான், அதாவது தீர்க்கதரிசியா இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னத்தை தீர்க்க தரிசனம் பண்ணினா? நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் பண்ணினா. அவபக்தி உள்ள ஆக்களை கண்டிக்கிறதுக்கு வருகிறார் தீர்க்க தரிசனம் பண்ணினா. ஏனோக்கினுடைய பிரசங்கமே இதுதான், ஆண்டவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், மேகத்தின் மேல வர்றார், நியாயம் தீர்க்க வர்றார், கண்டிக்கிறதுக்கு வர்றார். யாரை கண்டிக்கிறதுக்கு வர்றார்? யாரை நியாயம் தீர்க்கிறதுக்கு வர்றார்? பாவத்தின் பிடியில கீழ்ப்படியாம வாழுகிறவனை நியாயம் தீர்க்க வர்றார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உணராதவனை கண்டிக்கிறதுக்கு வர்றார். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க நியாயம் தீர்க்கப்பட போகிறீங்களா? கண்டிக்கப்பட போகிறீங்களா? இல்லாட்டி இல்ல அந்த பரிசுத்தவான்களோடு கூட நானும் ஒருவன் அவரோடு கூட வரப்போகிறேன். எப்படி இருக்க போறீங்க? 3 பேர்ல யாரா நீங்க இருக்க போறீங்க? நியாயம் தீர்ப்புக்கு உள்ளாகிற ஆளா இருக்க போறீங்களா? கண்டிப்புக்கு உள்ளார ஆளா இருக்க போறீங்களா? அங்க சொல்லுதுதானே பாருங்க, பரிசுத்தவான்களோடு கூட ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட, அந்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் ஒருவனா நான் இருக்க போறேன், அவரோடு கூட வரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படித்தான் நீங்க இருக்கணும், அப்படித்தான் நான் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? அவபக்தியா இருக்கக்கூடாது, தேவனற்றவங்களா இருக்கக்கூடாது, தேவனுடையவங்களா இருக்கணும், தேவனை தேடுகிறவங்களா இருக்கணும், தேவனோடு நெருங்கி உறவாடுகிறவங்களா இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏனோக்கு சாக்கு போக்கு சொல்லல, ஏனோக்கு சாக்கு போக்கு சொல்லல. ஏனோக்குடைய நாட்கள்ல அவன் ஏனோக்குடைய பிள்ளை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னு பாருங்க. இப்ப பாருங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். ஏனோக்குடைய மகன் பேர் என்னது? மெத்துசலா. மெத்துசலாவினுடைய பேரோட அர்த்தம் என்னது? அவன் சாகும்போது அது வரும், அவன் சாகும்போது நியாய தீர்ப்பு வரும். யார் சாகும்போது? மெத்துசலா சாகும்போது என்ன வரும்? அப்ப ஏனோக்கு மெத்துசலா பிறந்த போது மெத்துசலான்னு பேர் வச்சான். ஒரு வயசுல பேர் வச்சிருப்பானா? சரி, ஒரு வயசுல பேர் வச்சிருப்பான்னு வைங்களேன். 2 வயசுல செத்து போயிருந்தா நியாய தீர்ப்பு எப்போ வந்திருக்கும்? உடனே வந்திருக்கும். 2 வயசுல செத்து போயிருந்தா 2 வயசு அவன் செத்த உடனே நியாய தீர்ப்பு வந்திருக்கும். ஆனா வேதத்திலே அதிக வருஷம் வாழ்ந்தவன் யாரு? மெத்துசலா. எத்தனை வருஷம்? 969 வருஷம் வாழ்ந்தான். ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. என் ஜனங்கள் அழிக்க கூடாது,
என் ஜனங்கள் என்ன செய்ய மனம் திரும்பிடும், மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்க. முதலாவது மெத்துசலா பிறந்து 1 வருஷம் வருது. இப்ப ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பார், இந்த ஏனோக்கோட பிரசங்கத்தை கேட்டு இந்த 1 வருஷத்துலயாச்சும் மனம் திரும்புவாங்களா. ஏனோக்கு என்ன செஞ்சிருப்பான், அது அந்த 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 ரகசியத்தோட தான் பேசியிருப்பான். என்ன ஏனோ அந்த மெத்துசலா பிறக்கும் போது பேசியிருப்பான், ஜனங்களே மனம் திரும்புங்க, ஆண்டவர் மேகத்தின் மேல வர்றாரு, என்ன ஆண்டவர் வர்றார் அப்படின்னு பேசியிருப்பான். ஆண்டவர் கண்டிப்புக்குள்ளாகாதீங்க, நியாயந்திருக்கப்படாதீங்க, நீங்க ஒரு பரிசுத்தவான்களா இருக்கணும் அப்படின்னு முதல் என்ன செய்யறான், மெத்துசலா பிறந்து 1 வருஷம் பிரசங்கம் பண்றான். ஆண்டவரும் எதிர்பார்த்திருப்பாரு, ஏனோக்கும் எதிர்பார்ப்பா ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. இப்ப நானும் எதிர்பார்க்கிறேன், ஜனங்கள்லாம் இருந்து வார்த்தையை கேட்பாங்கன்னு நானும் என்ன செய்யறேன், 5 வருஷமா பேசிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அவனும் ஏனோக்கும் இருந்து என்ன செய்யறாரு, மெத்துசலா பிறந்து 1 வருஷம் பிரசங்கம் பண்றார், கேட்கல. 2வது வருஷம் பிரசங்கம் பண்றார், கேட்கல. 3வது வருஷம் பிரசங்கம் பண்றார், கேட்கல. 4வது வருஷம் பிரசங்கம் பண்றார், கேட்கல. 300 வருஷம் அவன் அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு 300 வருஷம் பிரசங்கம் பண்றார். ஆண்டவர் பார்த்தாரு, அட ஏனோக்கு நீ பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிற, இந்த பயப்பிள்ளைகள் உன் வார்த்தையை கேட்கிற மாதிரி இல்லை, மனம் திரும்புற மாதிரி இல்லை, நீ வா, நான் நோவாவை கொண்டு பிரசங்கம் பண்றேன். அப்ப என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்றாரு. யார் எடுத்துக்கொள்றாரு, 300 வருஷம் அவன் விசுவாசத்தோட பிரசங்கம் பண்றான். அப்ப நானும் என்ன செய்ய போறேன், நீங்க மாறுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்க போறேன். விளங்குதா, நீங்க மாறினீங்கன்றா நீங்க நியாயத்தீர்ப்புப்பட மாட்டீங்க, நீங்க மாறினீங்கன்னா நீங்க கண்டிக்கப்பட மாட்டீங்க, நீங்களும் ஆண்டவரோட பரிசுத்தவான்களா அவரோடு கூட வருவீங்க. அப்படி இல்லாட்டி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்க போறேன், ஆண்டவரனே ஒரு நாள் என்னை எடுத்துக்கொண்டுருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நோவா ஒருத்தர் வருவார், அவர் வந்து 120 வருஷம் பிரசங்கம் பண்றார். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றாரு, 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. அப்பையும் ஒருத்தனும் என்ன செய்யல, அப்பையும் ஒருத்தனும் கேட்கல. ஏனோக்கு பிரசங்கம் பண்ணியும் கேட்கல, நோவா பிரசங்கம் பண்ணியும் நோவா என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஏனோக்கு நாட்களை பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் கேட்கல, ஏனோக்கு எடுத்து கொண்டுட்டாரு. இப்ப நோவா வர்றாரு, நோவாட நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு பேழையை கட்டு, பேழையை கட்டுறாரு. அதுல எல்லாத்தையும் 2 ஜோடு எடுக்கிறார். இப்ப மனுஷனை பார்த்து 120 வருஷம் பேழையை கட்டும் போதே சொல்றாரு, என்ன அழிவு வரப்போகுது, எல்லாம் வாங்க, ஆண்டவர் அண்டையில வாங்க, இயேசு அண்டையில வாங்க, அப்படின்ற பேழைக்குள்ள வாங்க. கேட்கல. இவன் மணிக்கு பைத்தியக்காரன், எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்குது, என்ன வருமா, அழிவு வருமா, என்ன எல்லாம் இப்படி போய் கொண்டிருக்குது, அழிவு வருமா. இவன் என்ன ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வர சொல்றான், நான் ஞாயிற்றுக்கிழமை வேலையிலேருந்து லீவு, படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி நோவாவை நிந்தனை பண்ணி வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு நோவாவையும் ஆண்டவரையும் மறுதளிச்சிட்டு இருக்கிறாங்க. நோவா பேழையை கட்டுறதை பார்த்து பரிந்து அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேழையை எடுத்து மூடு, பேழையில கலவை இழுத்து மூடு. 40 நாள் இரவு பகல் நிக்காம மழை பெய்யுது. அந்த நோவாட 8 பேர் குடும்பத்தில் 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்படுறாங்க. மிச்சம் எல்லாரும் வெள்ளத்தினால் அழிஞ்சு போயிட்டாங்க, துன்மார்க்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்ப நீங்க இப்படி நியாய தீர்ப்புக்குள்ள போற ஆளா இருக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாத்தீங்களா. அவன் மெத்துசலா பிறந்து 1 வருஷத்துல செத்திருந்தா உடனே நியாய தீர்ப்பு வந்திருக்கும். ஆண்டவர் கிருபை உள்ளவர் இருந்தபடினால 969 வருஷம் ஆண்டவர் ஜனங்கள் மேல இரக்கத்தையும் அன்பையும் கிருபையையும் காட்டுறார், பொறுமையா இருக்கிறார். ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர், ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர். இன்றைக்கும் அப்படித்தான். நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னுமே மாறல. ஆண்டவர் பொறுமையுள்ளவரா இருக்கிறார், ஆண்டவர் கிருபையுள்ளவரா இருக்கிறார். என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளை சந்தோஷ் மாறுவான், என்ன ஜோசுவா மாறுவான், நீங்க மாறுவீங்க. இந்த இடத்துல உங்க ஒவ்வொருத்தர பேரையும் சொல்லுங்க, நான் மாறுவேன், நான் பினகாஸ் மாறுவான், திருந்துவான். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நான் மாறுவேன், திருந்துவேன், என்ன செய்வேன், நாளுக்கு நாள் அவர் அண்டையில கிட்டி சேருவேன், நான் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சேர்ச்சுக்கு ஒழுங்கா வருவேன், வசனத்தை இருந்து கேட்பேன், பிரசங்கத்தை கவனமா கேட்பேன், ஆண்டவருக்கு நல்லா கொடுப்பேன், ஊழியத்தை மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மாறுவேன் பார்க்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம், மாறாம முரட்டாட்டம் பண்ணி கொண்டு, ஏளனம் பண்ணி கொண்டு, பரியாசம் பண்ணி கொண்டு ஆண்டவரை விட்டு தூரமா போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்ம இன்றைக்கு அதனால ஏனோக்கு பிரசங்கம் பண்றான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வர்றார், அவர் ஸ்திரியின் வித்தாகி அவர் வர்றார், அவர் நியாயந்திருக்க வர்றார், கண்டிக்கிறதுக்கு வர்றார். ஆகையினால மனம் திரும்புங்க, ஆண்டவர் என்னைய நோக்கி பாருங்க, கீழ்ப்படியாம இருக்காதீங்க, தகப்ப ஆதாம போல இருக்காதீங்க, ஏவாளை போல கீழ்ப்படியாம இருக்காதீங்க, காயினை போல இருக்காதீங்க, கீழ்ப்படிங்க, என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு பிரசங்கம் பண்றான். ஜனங்கள் கேட்கவே இல்லை. ஆனா அங்க சொல்லுது பாருங்க, முன்னறிவித்தான். என்ன அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க, எல்லாம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆதாமுக்கு, எல்லாம் சத்தமா சொல்லணும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆதாமுக்கு
ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள். அப்ப இந்த அவபக்தி உள்ளவங்க யார்? பாவிகள். இந்த பாவிகள் அப்ப நீங்க யாரை பத்தி சொல்லலாம்? இந்த பாவிகள். ஆண்டவர் பாவிகளை பத்தி தான் சொல்றாரு, நீங்க நீதிமான்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லப்படுறது யாரு? பாவிகள். இந்த பாவிகள் நடந்த அவபக்தியான காரியத்தின் நிமித்தம் என்ன எல்லாம் சொல்லுங்க, பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும். அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். யாருக்கு நியாய தீர்ப்பு? பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு. யாருக்கு கண்டிப்பு? பாவிகளுக்கு கண்டிப்பு. அப்ப பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் பாவிகளை கண்டிக்கிறதற்கும் என்ன சொல்லுங்க, ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்று முன்னறிவித்தான். நடக்க போறத சொன்னா, தீர்க்க தரிசனம் சொன்னா. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் வரப்போகிறார், அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எதுக்கு வரப்போகிறாரு? ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்களும் நானும் வாழ்வோமா இருந்தா நம்மளை சேர்த்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வரப்போகிறார், எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதே நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு விரோதமா நீங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோட சந்ததி நடக்க போகுதுண்டா, கீழ்ப்படியாமல் இருக்க போறீங்கண்டா, உங்களை நியாயம் இருக்கிறதுக்கு வரப்போகிறார், உங்களை கண்டிக்கிறதுக்கு வரப்போகிறார். ஆகையினால் இன்றைக்கு உங்களோட ஊழியக்காரன் கண்டிக்கும் போதே அதுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அப்ப நீங்க முடிவு நாட்கள்ல கைவிடப்பட மாட்டீங்க, எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க, விடுவிக்கப்படுவீங்க. அப்படி நீங்க இதை ஏற்றுக்கொள்ளாம பரியாசம் பண்ணுவீங்களா இருந்தா, உதாசீனப்படுத்துவீங்களா இருந்தா, அலட்சியம் பண்ணுவீங்களா இருந்தா, நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? உங்களுடைய கிரியைகள் நிமித்தம் உங்களோட பலனுக்கு உங்களுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என்ன அப்ப நியாயம் தீர்ப்பார், கண்டிப்பார். ஆகையினால் இப்பவே நீங்க உங்களோட வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த பாவிகள் எப்படி இருப்பாங்களாம், இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த பாவிகள் எப்படி இருப்பாங்களாம், இன்னைக்கு உங்களுக்குள்ள இது இருக்குமா இருந்தா இன்றைக்கே விட்டுருங்க. இந்த பாவிகள் எப்படி இருப்பாங்களா? இன்றைக்கு முறுமுறுப்பாங்களாம். என்ன இப்ப முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் பண்ற பிரசங்கத்தை கேட்டு முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. என்ன முறுமுறுப்பாங்க, என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்கிறோன்னா என்ன தெரியும் தானே, என்ன தெரியும் தானே, இந்த பிளேட்டை பிள்ளைகள் கழுவாம வச்சுட்டேன்டா, உடுப்பை ஸ்கூலை விட்டு வந்து இந்த பிராந்தியிலே அப்படியே போட்டுட்டேன்டா, என்ன செய்வீங்க? இந்த அம்மா கூடுதல் அம்மா என்ன செய்வாங்க? வெளியில சத்தம் போடாத சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அதான் முறுமுறுக்கிறது. அப்ப முறுமுறுக்கிறவங்களும், அதாவது வாய்க்குள்ளேயே பேசுறது, அசை போடுறது, தேவையில்லாததை பேசுறது. அப்ப முறுமுறுக்கிறவர்களும். அடுத்தது என்னது? முறையிடுகிறவங்க, கோல் சொல்றவங்க. என்ன சொல்றவங்க? முறையிடுகிறா என்ன? கோல் சொல்றது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது. பாஸ்டர் சரியில்லை, பினங்கா சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அவன் ஜெபம் பண்றையில, இவன் செய்யல, மற்றவனையும் பத்தி நீங்க ஏன் கேட்குறீங்க? விளங்குதா? முறையிடுறது, குறை சொல்றது. அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள இது இருக்குதா? முறுமுறுக்குறீங்களா? முறையிடுறீங்களா? அதை விட்டுருங்க. யார் முறுமுறுப்பாங்க? தேவனால நியாயந்திருக்கப்பட போகிறார்கள் தான் முறுமுறுப்பாங்க. தேவனால கண்டிக்கப்பட போகிறார்கள் தான் முறுமுறுப்பாங்க. யார் மற்றவனை பத்தி கோல் சொல்லுவான்? தேவனால நியாயந்திருக்கப்பட போகிறவன் தான் கோல் சொல்லுவான். தேவனால நியாயந்திருக்கப்பட போகிறவன் தான் முறையிடுவான். அப்ப நீங்க தேவனால நியாயந்திருக்கப்பட போகிறவங்களா? இல்ல. அப்ப நாங்க மற்றவனை பத்தி முறையிடவும் கூடாது, கோல் சொல்லவும் கூடாது. நாங்க என்னத்தை முணுமுணுக்கணும்? தேவனுடைய வார்த்தையை முணுமுணுக்கணும், வாக்குத்தத்தத்தை முணுமுணுக்கணும், கர்த்தர் எனக்காக யாரையும் செய்வார்னு முணுமுணுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அதான் ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க, முறுமுறுக்கிறவங்களும் முறையிடுகிறவங்களும். அடுத்தது எல்லாம் சொல்லுங்க, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். பாருங்க, உங்களுக்கு நான் கடவுளுடைய வேதத்தின் மேல வார்த்தையின் மேல பிரியமா இருந்தா நீங்க இந்த இடத்துல இருந்து கேட்பீங்க. இதை விட வேற காரியத்தின் மேல இச்சை இருக்குமா இருந்தா, பிரியம் இருக்குமா இருந்தா இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, அங்கதான் இருப்பீங்க. அப்ப இச்சை, அப்ப இச்சையின்படி நடக்கிறாங்க, வசனத்தின்படி நடக்கிற இல்ல, ஆவியின்படி நடக்கல, மாம்சத்தின்படி மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்க. அப்ப நியாயந்திருக்கப்பட போகிற ஆட்கள் தான் வார்த்தையின்படி நடக்காம, போதனையின்படி நடக்காம, இச்சையின்படி நடக்கிறவங்க. ஆனா நீங்க வார்த்தையின்படி நடக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க அடுத்து சொல்றது பாருங்க, இவர்களுடைய வாய், எல்லாம் சொல்லுங்க, இவர்களுடைய வாய், பாவிகளுடைய வாய், நியாயம் தீர்க்கப்பட போகிறவருடைய வாய், கண்டிக்கப்பட போகிறவருடைய வாய் என்னத்தை பேசும்?
இருமாப்பானதை பேசும். என்னத்தை பேசும்? பெருமை. இருமாப்பண்ட பெருமையை பேசுவாங்க. நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், இதெல்லாம் நான் எப்பயோ இந்த பிரசங்கத்தை எப்பயோ நான் கேட்டுட்டேன், இவர் சொல்லித்தான் தெரியணுமாக்கும். எப்படி பேசுவாங்க? இப்படியெல்லாம் பெருமையை பேசுவாங்க. என்ன பெருமையை பேசுவாங்க. நான் வீட்டில் ஃபோனில் நான் ஆராதனை பார்த்தேன். நான் போகிற வழியிலே பிரசங்கம் கேட்டுட்டு தான் போவேன், பாட்டு கேட்டுட்டு தான் போவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். இதான் என்னது? இருமாப்பானதை பேசுறது, பெருமையை பேசுறது. அப்போ எல்லாம் பாருங்க, இவர் இந்த பாவிகளுடைய வாய், சொல்லுங்க, பாவிகளுடைய வாய் இருமாப்பானதை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். தன்னைய புகழ்றதுக்காக மற்றவனை அற்பமா எண்ணுவாங்க. மற்றவனை என்ன செய்வாங்க? மறுதளிப்பாங்க, மற்றவனை கீழே போடுவாங்க. அப்ப நம்மளை பெருமையாக்குறதுக்கு மற்றவன் குறைகளை பேசக்கூடாது. இப்படி சொல்லலாம், தண்ட புலைய மறைக்கிறதுக்கு மற்றவன் புலைய பேசுவாங்க. விளங்குதா? தன்ற புலைய மறைக்கிறதுக்கு மற்றவன் புலைய நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மற்றவன் புலைய பேசவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? நம்மட பிள்ளைய மறைக்கிறதுக்கு மற்றவன் பிள்ளைய பேசக்கூடாது. நம்மட பிள்ளைய பேசுறதுனா பேசுங்க. உங்களோட பிள்ளைய, உங்களோட குற்றத்தை, உங்களோட குறைகளை சொல்றேன்னா சொல்லுங்க. மற்றவன் பிள்ளைய கதைக்கிற ஆறு அதிகாரம் கொடுத்தது? ஆண்டவர் கேட்கிறார், மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்ம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லுங்க? முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, முறையிடுகிறவங்களா இருக்கக்கூடாது, கோல் சொல்றவங்களா இருக்கக்கூடாது, மற்றவங்களை பத்தி குறை சொல்றவங்களா இருக்கக்கூடாது. அடுத்தது, நம்ம பெருமையானவைகளை பேசக்கூடாது, பெருமையானவைகளை பேசக்கூடாது. மற்றவனை நம்ம தந்த குறைகளை மறைச்சு மற்றவன குறைகளை பேசக்கூடாது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறவங்க தான் நியாயத்திற்கப்படுவாங்க, நியாயத்திற்கப்படுவாங்க, தேவனால கண்டிக்கப்படுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீங்க எப்படி இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துக்கு போகிற பரிசுத்தவான்களாகி நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்களே. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்களே. அப்ப நீங்க யாரா? நீங்க யாரு? பிரியமானவர்கள். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். சொல்லவே இல்லை நிறைய பேர். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, சரி இப்படி சொல்லுங்க, இந்த பினகாஸ் போதிக்கிற வார்த்தைகளை என்ன செய்யுங்க? மறந்துட்டு கேட்டோடனே மறந்துடுங்க. அப்படியா? என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை இந்த காலால கேட்டு இந்த காலால விட்டுட்டு போங்க அப்படி சொல்லல. இந்த பிரசங்கத்தை மறந்துடாம நினைவு கூறு. என்ன செய்யணும்? நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். அன்றைக்கு பினகாசனையை பார்த்து இப்படி சொல்லிட்டு ஏன்னா அதைத்தான் வச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்னத்தை நினைவு கூறுங்க? வசனத்தை, நான் பிரசங்கமான பிரசங்கத்தை நினைவு கூறுங்க. ஊருக்கதை உலக கதையெல்லாம் நினைவு கூறாதீங்க. விளங்குதா? நினைவு கூறுங்க. என்னத்தை நினைவு கூறுங்க? என்னத்தை நினைவு கூறுங்க? பண்ணின பிரசங்கத்தை, போதனைகளை நினைவு கூறுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நினைவு கூறுங்க. உங்களுடைய இருதயத்தில் நினைவு, நான் போச்ச போதனைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமா இருந்தா உங்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? அப்ப ஏனோக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ணினார்? என்னத்தை பிரசங்கம் பண்ணினார்? நியாய தீர்ப்ப பிரசங்கம் பண்ணினார். தேவன் கண்டிக்க வர்றாரு, நியாயம் தீர்க்க வர்றாரு. யாரை கண்டிக்க வர்றாரு? யார நியாயம் தீர்க்க வர்றாரு? உங்களை இல்ல, பாவிகளை, முறுமுறுக்கிறவர்களை. இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த முறுமுறுப்பு இருக்குமா இருந்தா இன்றோ விட்டுருங்க. இன்றைக்கு உங்களுக்கு முறையிடுற, கோல் சொல்ற, மற்றவனை குறை சொல்ற காரியம் இருக்குமா இருந்தா இன்றைக்கே விட்டுருங்க. பரலோகத்துக்கு போகணுமா? தேவனுடைய சமூகத்துக்கு போகணுமா? தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படணுமா? நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணுமா? நீங்க தேவனை விசுவாசிங்க, தேவனை பத்தி பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. என்ன தேவன் உங்களை எப்படி மாற்றவர் வல்லவரா இருக்கிறார் அதை பேசுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. மற்றவனை பத்தி குறை பேசிட்டு இருக்காதீங்க. மற்றவன்ற குற்றங்களை நியாயந்திருத்திட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களை பத்தி நீங்க எப்படி ஆகணும் என்று வேதம் சொல்லுது அதை பேசுங்க. கடவுள் உங்களை அப்படியே மாற்றுவார், அப்படியே மாற்றுவார். அப்ப ஏனோக்கு என்ன செய்தாரா? விசுவாசத்துல வாழ்ந்தாராம். எப்படி வாழ்ந்தாராம்? விசுவாசத்துல வாழ்ந்தாராம். ஏனோக்குடைய விசுவாச வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு பார்த்தோம். ஏனோக்குடைய எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கின் விசுவாச வாழ்க்கை. அப்ப ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? 300 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்தான். அன்றைக்கு பைபிள் இல்ல, அன்றைக்கு போன் இல்ல, அன்றைக்கு டிவி இல்ல. ஆனா ஆண்டவர் நேரடியா பேசினார். எப்படி பேசினாரு? நேரடியா பேசினார். ஆதாம் அவனுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நல்ல காரியங்களை கடத்தி விட்டு போனான். சேத் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறான்.
விளங்குது. அப்படித்தான் ஏனோக்குடைய காதுக்கு கடவுளை பத்தி வந்தது. இப்ப கடவுளை பத்தி என்ன செய்யறான்? 65 வயசு வரைக்கும் அவனுக்கு தெரியல. 66வது வயசுல மெத்துசலா பிறந்த பிறகு தேவனை என்ன செய்யறான்? தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறான். அதுக்கு பிறகும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஏனோக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவனுக்கும் ஒரு தொழில் இருக்குது. அவ்வளவு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா சும்மா வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தா சாப்பாடு வராது. அவனும் வேலை செய்யறான். அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவனுக்கும் சொந்தக்காரன் இருக்கிறாங்க. அவனும் திருமண விழாக்கு போகணும். அவனும் கல்யாண வீட்டுக்கு போகணும். அவனும் சாமத்திய வீட்டுக்கு போகணும். அவனும் செத்த வீட்டுக்கு போகணும். அவன் கல்யாண வீடு இருந்தாலும் செத்த வீடு இருந்தாலும் சாமத்திய வீடு இருந்தாலும் என்ன வீடு இருந்தாலும் கடவுளோட நேரத்தை செலவழிக்கிறது அவன் விடவே இல்லை. விளங்குதான். அவனும் இறைச்சி வாங்கணும். அவனுக்கும் மரக்கறி வாங்கணும். அவனுக்கும் காசு தேவை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிரசன்னத்துல தான் இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓய்வு நாள் ஆண்டவர் எப்ப சொல்லிட்டார்? ஆதியாமத்திலே சொல்லிட்டார், ஓய்வு நாள் பரிசுத்தமானது, அது கர்த்தருடையது, அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த ஓய்வு நாள்ல அவன் தேவையில்லாத விஷயத்தை செய்யல. தேவையானது ஒன்றே, அவனுடைய சமூகத்துல இருந்தான். ஆண்டவரோடு நெருங்கி உறவாடினான். ஒவ்வொரு நாளும் ஜபித்தான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசினான். ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுறது கேட்டான். ஒவ்வொரு நாளும் ஊர் உலகத்துக்கு சத்தியத்தை சொன்னான். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேதத்தை படிக்கணும். எத்தனை வேலை இருக்கலாம், என்ன எவ்வளவு சூழ்நிலை இருக்கலாம், வேதத்தை படிக்கிறத விடக்கூடாது. வசனத்தை பேசுறதை விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க உண்மையா ஆண்டவரை விசுவாசிப்பீங்கண்டா உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய கர்த்தரை தேடுவீங்க. ஆண்டுடைய வசனத்தை கேட்பீங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுவீங்க. போதனைகளை கேட்பீங்க. போன்ல பிரஸ் இன்னைக்கு அருமையா ஆண்டு உங்களுக்கு போனை தந்திருக்கிறார், டிவியை தந்திருக்கிறார். போட்டு சன் சிங்கர், சூப்பர் சிங்கர், பிக் பாஸ், அது இது கண்டது கடியதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. வசனத்தை கேளுங்க. ஒரு மணித்தியாலம் ஒரே டிவியை பார்த்துட்டு இருக்கிற குடும்பம் உருப்படாது. அது மேல வராது. என்ன அன்றைக்கு நான் ஒரு பிரசங்கத்தை இங்கிருந்து பைக்ல இருந்து மன்னார் போகும்போது இதுலேயே என்ன செஞ்சேன், என் ஃபோனில் போட்டுட்டு ஹெட்செட் அடிச்சுட்டு ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போனேன். அப்போ நான் அந்த வாசலை விட்டு வெளியே இறங்குறேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றான்டா? டிவி பார்த்து கொண்டிருக்கிறவன் கார் வாங்க முடியாது. மற்றது டிவியில் வந்து கார் விளம்பரம், என்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார் விளம்பரம் டிவியில் போட மாட்டான். அப்போ எங்கே இருக்கும்? ஏரோப்ளைனில் இப்போ நீங்கள் போகும்போது, வெளிநாட்டுக்கு நீங்கள் ஃப்ளைனில் போகும்போது அங்கே மற்ற சீட்டுக்கு பின்னுக்கு ஒரு பொக்கெட் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய காற்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காரில் விளம்பரங்கள் இருக்கும். ஏன்? ஃப்ளைனில் போகிறவன் தான் கார் வாங்குவான். டிவி பார்த்துட்டு இருக்கிறவன் கார் வாங்க மாட்டான். சேவெக்சல் வாங்குவான், சோப்பு வாங்குவான், லைபாய் வாங்குவான். கார் வாங்க முடியாது டிவியே பார்த்து கொண்டு இருக்கிறவன். இதை நீங்கள் நாடகம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது விளம்பரம் வரும். அதில் எப்பயாச்சும் இருக்குதா? என்ன துபாயில் இருக்கிற ஈபிள் டவர் அந்த என்ன அந்த பில்டிங்கில் ரூம் இந்த விலன் இருக்குதா? இருக்காது. ஏன்? அது வாங்கிட்டு அதை வாங்க போறவன் இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். விளங்குதான். அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவழிக்காதுங்க. ஆண்டுடைய வார்த்தையை 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் ஆண்டுடைய வார்த்தையை போட்டு கேளுங்க. வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய வார்த்தையை போட்டு கேளுங்க. ஆண்டோடு நெருங்கி உறவாடுங்க. ஏனோக்கு என்ன செய்தான்? தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நெருங்கி உறவாடினான். நீங்க எப்படி இருக்கணும்? தேவனோடு நெருங்கி உறவாடணும், தேவனோடு நேரம் செலவழிக்கணும். அப்ப இன்றையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் தேவனோடு என்ன சாக்கு போகும்னு சொல்லக்கூடாது. நான் தேவனோடு நேரம் செலவழிக்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் தேவனோடு பேச போறேன், அவர் பேசுறதை கேட்க போறேன், இப்படிப்பட்ட போதனைகளை தொடர்ந்து கேட்க போறேன். மிக முக்கியம், மிக முக்கியம். இல்லாட்டி கடைசி நாட்கள் ஆண்டவர் நியாயந்திருக்க வர்றார். ஏனோக்கு பிரசங்கம் பண்ணது ஒரு பயலும் கேட்கல இன்னைக்கு. ஆனா நான் ஏனோக்கு பிரசங்கம் பண்றதை நிப்பாட்டவே இல்லை. நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, நான் நிப்பாட்ட போறது கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் அவர்களுக்குரிய பலன் அவர்களுக்கு கொடுப்பார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்திருந்தவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மையில் ஆண்டவராக இருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். இதுலையும் பாருங்க, நியாய தீர்ப்பை ஆண்டு உடனே கொடுக்கல. எனக்கு இதுலையும் ஆண்டுடைய கிருபை தான் தெரியுது. ஆண்டுடைய கிருபை, அன்பு தான் தெரியுது. பாருங்க, மெத்துசலா மறிக்கும் போது, சாகும் போது நியாய தீர்ப்பு வரும். ஆனா மெத்துசலாவை அதிசீக்கிரத்துல மறிக்க விடல. 969 வருஷம் ஆண்டவர் ஜனங்கள் மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீ மாறுவென்று பார்க்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நீங்க மாறுவென்று எதிர்பார்க்கிறார். நீங்க மாறுவீங்க. என் பிள்ளை மாறுவான், இவன் எனக்கு பிரியமானவன். நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. நீங்க மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை மாறுவான்னு எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை பைபிள் எடுத்து படிப்பான்னு எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தாராம வருவான்னு எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், வசனத்தை முக்கியத்துவம் கொடுப்பான், கடவுளை தேடுவான், ஜபிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறார். உங்களோட பேச்சு மற்றவனை பத்தி இவன் பேச மாட்டான், மற்றவனை பத்தி குறை பேசுறத நிப்பாட்ட போறான். இன்னைக்கு ஒருவேளை பேசி கொண்டிருப்பீங்கன்னா நிப்பாட்டுங்க.
ஆண்டவர் உங்களோட வாயில மற்றவனை பத்தி கூற பேசுறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் நீங்க மாறுவீங்கன்னு விரும்புகிறார்.